யாருங்க சொன்னது காஸ்ட்லியான முந்திரி பருப்புல தான் சத்து அதிகமா இருக்குன்னு? வேர்க்கடலையில இருக்க சத்து முந்திரி பருப்புல இருக்கிற சத்த விட அதிகம். நெறைய பேருக்கு முந்திரி பருப்ப வச்சு செய்யக்கூடிய காஜு கட்லின்ற ஸ்வீட் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு நான் வேர்க்கடலைய வச்சு ட்ரை பண்ணியிருக்கேன். ரொம்பவே சூப்பரா இருக்கும். செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி. எப்படி செய்யுதுன்னு பார்த்துருவோமா? 1 கப் வேர்க்கடலைய கடாயில சேர்த்துட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. வறுபட்டு வந்ததுக்கு அப்புறமா தோல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு பல்ஸ்ல குடுத்து அரைச்சு வச்சுக்கோங்க. அதே கடாயில 1/2 கப் சர்க்கரை, 1/4 கப் தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமா ஏலக்காய் தூளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாகு கன்சிஸ்டன்சிலாம் பார்க்க வேணாம். சர்க்கரை கரைஞ்சு வந்த உடனே அரைச்சு வச்சிருந்த வேர்க்கடல 1/2 கப் பால் பவுடர் சேர்த்துட்டு கட்டி இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது லைட்டா திக்கனாக ஸ்டார்ட் ஆகும். இந்த மாதிரி இந்த ஸ்டேஜ்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டீங்கன்னா பாத்திரத்துல இருந்து ஒட்டாம நல்லா அழகா அல்வா மாதிரி திரண்டு வரும். இந்த டைம்ல கேஸை ஆஃப் பண்ணிட்டு ஒரு பார்ச்மெண்ட் ஷீட்ல நம்ம ரெடி பண்ண வேர்க்கடலை மிக்சரை சேர்த்துட்டு சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா ஒரு 4-5 தடவை நீட் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபிளாட் பண்ணிக்கோங்க. 1/4 இன்ச்ல இருந்து 1/2 இன்ச் திக்னஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட பார்ச்மெண்ட் ஷீட் இல்லைன்னா பால் கவர் யூஸ் பண்ணிக்கோங்க. பட் ரொம்ப சூடா கவர்ல சேர்க்காத மாதிரி பார்த்துக்கோங்க. 2 ஹவர்ஸ்க்கு அப்புறமா பீஸ் போட்டு சர்வ் பண்ணுங்க. அட்டகாசமா இருக்கும். 1 வீக் வரைக்கும் நீங்க ஸ்டோரும் பண்ணிக்கலாம். கண்டிப்பா இந்த ஸ்வீட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. பாய்.